ஜாக்கி அங்கிள் மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, அவங்க கிட்ட இருந்து மாத்து மருந்து வாங்கி இந்த மந்திரக்காலை எடுத்துட்டு வந்தேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நானும் ஒரு மாத்து மருந்த கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தோம்னா அடங்கொய்யால. இது எப்படி இருக்கு? யார்கிட்ட அடிங்க? ஓவர் ஆட்னா வாழ்க்கை பூரா இதே மாதிரிதான் உருண்டுகிட்டே இருக்கணும். ஜூலி, இந்தா ஜாக்கி. டார்க் ஹேண்டுக்கு எப்பவும் 12 மந்திர கல்லும் ஒன்னா கிடைக்காது. ஜாக்கி, இப்ப அவன் கையில இருந்து ஈஸியா வாங்கிடலாம்ல. சரியா சொன்ன. யாரும் இவன் பக்கத்துல வரக்கூடாது. அசையாம நில்லுங்கடா. ஐயாமா! ஓ ஜாக்கி, அவன் ரொம்ப பலசாலிமா. அவ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இவன் நம்ம கூடவே இருக்கணுங்கிறதுக்காக சிலையா மாறிட்டான் போல இருக்கு. இந்த சிலைய நம்ம கூடவே வச்சுக்கலாம்ல? ஓ இஷ்டம்மா, உன் விருப்பம் என்னவோ அதையே செய். வேணாண்டா, நில்லு. என்ன மாயம் மந்திரமோ தெரியல, ஜலதோஷம் போயிடுச்சு. குதிரை சக்தியை யூஸ் பண்ணா உள்ள இருக்கிற ஏலியன்ஸ் தானே வெளியே வரும். அப்பனா அது நம்ம மந்திரக்கல்ல குறிக்கல போல இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு சக்தியை பத்தி சொல்லிருக்க அங்கிள். அப்போ இந்த மந்திரக்கல் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்ப ஜாக்கியையும் சரியாக்கிடும். ஓ, அந்த மந்திரக்கால் சக்தி தானா? அதை எப்படி யூஸ் பண்றது? எப்படி? ஹச். Hey! Hey! மறுபடியுமா? முடியலையே. ஜாக்கி, மாத்து மருந்து கொண்டு வருவேன்னு சொன்னல, சொன்ன மாதிரியே எப்படி கொண்டு வந்துட்டான் பாத்தியா? 2 பேருக்கும் தேங்க்ஸ். இப்போ நாம இந்த மந்திர கல்லெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். கேப்டன் பிளாக் கிட்ட நான் கல்லா மாறின விஷயத்த சொன்னா கேள்வியே கேட்க மாட்டாரு.